கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு பாடல் பிறந்த வரலாற்றை பார்ப்போமா? கடந்த நாட்களிலே எமில் அண்ணனுடைய வரலாற்றை குறித்து சிறிதளவு நாம் தியானித்தோம். இந்த நாளிலேயும் அவர் எழுதிய ஒரு பாடல்தான் இயேசுவின் வருகை இன்று. இந்த பாடல் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போம். எமில் அண்ணன் ஒரு ஜெப வீரர். தரிசனம் கண்டது முழங்காலிலே, பாடல்கள் பிறந்ததும் முழங்காலிலே, மயிர்கூச்செறியும் சரீரத்தை புல்லரிக்க பண்ணும் முத்திரை கட்டுரைகள் உருவானதும் முழங்காலிலே. ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, இல்லாவிடில் நான் சாகிறேன் என ஜெபித்த ஜான் நாக்ஸை போல இந்தியாவின் ரட்சிப்பிற்காக தன் முழங்கால்களை காய்ப்பேற்றியவர் நமது அருமையான அண்ணன் எமில் அண்ணன் அவர்கள். ஒரு தனி மனிதன் மாறுகையில் சமுதாயத்திலேயும் மாற்றம் வருகிறது என்பதை தன் வாழ்வில் உணர்ந்திருந்த எமில் அண்ணன் தனி மனிதர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், கல்வாரி சிலுவையின் அடியில் தஞ்சம் புக வேண்டும் என்று அதிகமாக முயற்சி எடுத்தார். ஊழிய துவக்கத்திலேயே இதனை குறித்து அவர் உள்ளம் பற்றி எரிந்தது. அநேக மக்களுக்கு ஊழிய வாஞ்சையை கொடுக்கையில் அவர்களது சொந்த ஆத்தும தேவையை சந்திக்காமல் இருப்பது சரியல்ல என்று நினைத்தார். இயேசு ஒருவரே வாழ்வில் கோணலான பகுதிகளை செவ்வையாக மாற்றக்கூடியவர் என்பதை வாழ்வில் ருசிக்காமலே ஊழியத்தை தாங்கவும் ஊழியத்தை செய்யவும் முன்வருவோரில் சிலர் அந்த அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம் என்பதை உணர்ந்தார். இது அவர் மனதை வெகுவாக வாட்டியது. ஒரு முறை தனது கட்டுரை ஒன்றில், இயேசுவே பிரச்சனைகளை எல்லாம் சரிபடுத்த கூடியவர், சிக்கலாகி விட்ட ஒரு நூல்கண்டை அவசரமாக சிக்கடித்து தைப்பதற்கு ஒரு பெண் முயன்றாள். அவளது அவசரத்தில் நூலை இன்னும் அதிகமாக சிக்கலாக்கினாள். ஆத்திரம் பொங்கியது. நூல்கண்டை கண்ணெட்டா தூரத்தில் தூக்கி எறிந்தாள். அநேகருடைய வாழ்வு பாவத்தின் கட்டினால் சிக்காகி கிடக்கிறது. தாங்களே அந்த சிக்கலை நிவர்த்தி செய்து விடலாம் என ஆத்திரத்துடன் பல முறை முயற்சித்தும் பலிக்காததால் படுகுழியில் மீண்டும் மீண்டும் விழுந்து வாழ்வே கசப்பாகி சாவே முடிவாகி தாங்களே தங்கள் உயிரை வீசி எறிகின்றனர். கிறிஸ்துவின் கைகளில் இப்படி சிக்கல் பட்டவர்கள் வந்து விழுந்தால் அவர் வாழ்வின் சிக்கலை நேர்த்தியாக எடுப்பார். கிறிஸ்துவால் சிக்கெடுக்க முடியாத மனித நூற்கண்டு உலகில் இல்லை. இயேசு தனி மனிதனுக்கு அவசியமானதால் தான் உலகிற்கே அவசியம் என்று விளம்பினார். யாரோ ஒரு தனி மனிதன், அவன் ஹிட்லராக வளர்கிறான். 60 லட்சம் யூதர்களை கொன்று கழுத்தறுத்து கொலை செய்கிறான். ஹிட்லர் என்ற அந்த தனி மனிதன் திருந்தி இருப்பானே ஆனால் நாசிக் கட்சி காட்சியளித்திருக்குமோ? ஹிட்லராகிய தனி மனிதன் திருந்தவில்லை. ஏன்? அவன் திருத்துபவரிடம், இயேசு கிறிஸ்துவிடம் செல்லவில்லை. கிறிஸ்துவை தவிர தனி மனிதன் திருந்த வேறு இடமே இல்லை. ஆகவேதான் அவர் ஒரு பாடலை பாடினார். இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற ஒரு பாடலை வெகு உருக்கமாக பாடினார். தனி மனிதனுக்காக மனம் பதறிய அவர் கிறிஸ்தவ மக்களிடையே நிலவும் ஒற்றுமையின்மையையும் கண்டு மனம் உடைந்தார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் என்றால் என்ன? ஏதோ சில சாயங்காலங்களையும் ஞாயிறு தினங்களையும் கொடுத்து விடுதல் மட்டும்தானா? அது தவறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சபையினை சேர்ந்தவராக இருந்தாலும் தயவு செய்து நமது தகப்பனுக்காக நாம் தனித்தனியே கூடாரம் அமைத்து நமக்குள் பகை உணர்ச்சியோடு வாழாமல் ஒருவரை ஒருவர் மன்னித்து இந்தியாவுக்குள் எப்படியோ புகுந்துவிட்ட இந்த பிரிவினைகளுக்காக கண்ணீரோடு மன்னிப்பு கோரி ஒன்றாக ஒரே கூடாரத்தில் வாழ்வோமா? நமக்கு எதிராக இருக்கும் சவாலை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு அதிகமாக ஒருமித்து வாழ வேண்டும். நாம் யாவரும் இயேசுவின் ராஜாவின் காரியங்களுக்காக பூரண தியாகத்துடன் வாழ்வோமானால் நற்செய்தி எத்தனை அதிகமாய் பரவும் என்று அறைகூவல் விடுத்தார். தயவாக ஓடியே வா, கிருபையின் வாசல் உண்டு. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அருமையாக அவர் அந்த பாடலை எழுதினார். நாமும் அந்த உணர்வோடு
இந்த பாடலை பாடுவோமா? தனி மனிதன் திருந்தும் போது சமுதாயமே திருந்தும். தனி மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த சமுதாயமே ஏற்றுக்கொள்ளும். எனவே தனி மனித காரியத்திற்காக நாம் பாடுபடுவோம். அந்த பாடலை அந்த உணர்வோடு நாமும் பாடுவோம். இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். பாவத்தில் புரளுவதும் மாசாபமாய் முடியும் அன்று. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். மானிடராகி நாமும் இதை சிந்தித்து ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் திருச்சபையும் ஆசீர்வதிப்பாராக. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார்.